Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatan min lisani yafqahu qawli. அன்பிற்குரிய ஹாஜிகள் மற்றும் ஹாஜி மக்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் 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 நாம் அனைவரும் விரும்பியது போல் ஸஹருடைய வக்துக்கு முன்பாகவே நாம் மினாவுக்குள்ள வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஓய்வு எடுத்துட்டு வந்திருக்கோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இரவு 10 மணியில இருந்து இந்த பஸ்ஸுடைய ஏற்பாடு புறப்பட்டு ஹாஜிகள் இங்க மினாவுல வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்து சேர்ந்து இந்த மினாவுல வக்து அதிகப்படியாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வேற 8 ஸஹருக்கு முன்பாக வர வேண்டும் என்பதே சட்டம். அல்ஹம்துலில்லாஹ் ஸஹருக்கு கழித்து வரதும் வந்து குற்றம் கிடையாது. பட் இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நமக்கு பஸ்ஸுடைய ஏற்பாடுகள் கிடைச்சு அல்ஹம்துலில்லாஹ் ஸஹருக்கு முன்பாக நம்ம வந்துட்டோம். நம்மளுடைய அனைத்து காரியங்களையும் இந்த முதல் காரியத்தை இலவாக்கியது போல் அல்லாஹ் எல்லா காரியத்தையும் இலவாக்கி கொடுப்பானாங்க. ஆமீன் ஆமீன். எல்லாரும் ஆமீன் சொல்லிங்கம்மா. நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். நம்ம ஒரு முஸ்லீம் என்னைக்குமே வந்து நல்ல கம்பீரமாகவும் நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கணும். நமக்கு சோர்வு இருந்தாலும் சோர்வு நம்ம காட்டக்கூடாது. சரிங்களா? இந்த ஹஜ்ஜுடைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பலருக்கும் பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ண வேண்டியது இருக்கும், நடக்க வேண்டியது இருக்கும். பொதுவாகவே நமக்கு அந்த நடக்கக்கூடிய பழக்கங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. இருந்தாலும் இங்க நடக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை நம்ம உருவாக்கிக்கணும். இங்க மினாவுடைய காலகட்டத்துல நம்ம அமல் செய்யறதுக்கு இருக்கும்போது எத்தனையோ நபர்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுக்காத அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு இதை கொடுத்ததற்கு அடிப்படையில் பிறகு உலகம் ரீதியாக அரசாங்கம் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சில நடைமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல போகும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நுசுக் கார்டு, இந்த ஐடி கார்டு ஒன்று உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அந்த ஐடி கார்டு மற்றும் கையில ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பேண்ட் ஒன்று வழங்கப்பட்டிருக்கும். கையில மாட்டிருக்கோம்ல பேண்ட், அது ஒண்ணு. இன்னொரு ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு ரப்பர் மாதிரி ஒரு பேண்ட் வழங்கப்பட்டிருக்கும். இந்த 3 டாக்குமெண்ட்டும் நம்முடைய நகையும் சதையும் போட்டு இருக்க வேண்டும். இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாம நம்ம கிடையாது. சோ எல்லா இடத்துலயுமே இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா நமக்கு சிரமங்கள் ஏற்படும். சோ அல்லாஹ் அது போன்ற சிரமத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பானாங்க. ஆமீன். சோ ரொம்ப கவனமா நீங்க பாத்துக்கணும். டிராவல்ஸ்காரங்க இருக்கிறாங்க, நம்மளுடைய பொறுப்புதாரி இருக்கிறாங்க, அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு கிடையாது. எல்லா பொறுப்புதாரிகளும் இங்க ஒரு ஹாஜி தான். அவங்க எங்களுக்குன்னு எந்த ஒரு தனி சிறப்பும் கிடையாது. உங்களுக்கு பணி செய்யறதுக்கு மட்டும்தான் சிறப்பை தவிர உங்களுடைய ஆவணங்கள் காணா போனா அதற்கு கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்குரிய தனி சிறப்புகள் எதுவும் கிடையாது. ஏன்னா இன்றைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இல்லீகலாக ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நபர்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ற என்ற அடிப்படையில நிறைய விதமான கெடுபிடிகளும் சட்ட திட்டங்களையும் ஒரு அமல்படுத்தி வச்சிருக்காங்க. சோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து இந்த விஷயத்தை ரொம்ப பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். காரணம் என்னன்னா, இப்ப நம்ம பாதுகாப்பா வைத்திருப்போம், களைப்பா ஆகக்கூடிய சூழ்நிலையில அதை கரட்டி வச்சிருவோம். அந்த மாதிரி ஏதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் பண்ணிடக்கூடாது. நம்ம டாய்லெட்டுக்கு போனாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அந்த ஆவணங்கள் இருக்கக்கூடிய பையும் அந்த ஆவணங்கள் இருக்கக்கூடிய நம்ம கழுத்துல மாட்டிட்டு இருந்தா அது நம்ம கூடயே தான் இருக்கணும். எந்த இடத்துலயும் கழுத்து கரட்டி வச்சிடாதீங்க. பொது செய்யும் போது மக்கள் கரட்டி வச்சிருவாங்க, அதை கொலால மாட்டி வச்சிருவாங்க, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. அதை முக்கியமான உங்களோட கவனத்துல நீங்கள் கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, வினாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க இருக்கக்கூடிய உணவு ஏற்பாடுகள் எல்லாமே அரசாங்க தரப்புல இருந்தா நடக்கும். அதற்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நாம் முன்கூட்டியே செலுத்தி விட்டோம். நம்மளுடைய விசா ஏற்பாடுகள் பண்ணும் போதே அந்த பொருளாதாரத்தை எல்லாம் செலுத்தின பிறகுதான் இந்த பஸ்ஸுடைய ஏற்பாடு, மினாவுடைய உணவு ஏற்பாடு, டென்ட் ஏற்பாடு, மினால இருந்து அரபாக்கு போறது, அரபா ஒரு டென்ட் ஏற்பாடு, அரபால முஸ்தலிஃபாக்கு வரக்கூடிய பஸ், அதுக்கப்புறம் முஸ்தலிஃபால இருந்து மறுபடியும் மினாக்கு வந்து இருக்கக்கூடிய நாட்கள், இது எல்லாமே அரசாங்கத்துடைய முழு கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ இங்க இருக்கக்கூடிய உணவுகள் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஏற்ப வகையில இருக்கக்கூடியதுக்கு 99% வாய்ப்பு கம்மி இருக்காதுன்னே சொல்லலாம். 100% இந்த கான்டினென்டல் ஃபுட்ன்ற மாதிரி கொடுப்பாங்க, இல்லைன்னா அரபு தேசத்து இந்த கலாச்சாரத்தை சார்ந்த உணவுகள் கொடுப்பாங்க. என்ன உணவுகள் நமக்கு கொடுக்கப்படுதோ
அல்ஹம்துலில்லாஹ் அந்த உணவை உண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். அதே நேரத்தில் உணவை ரொம்ப அதிகமா உண்ணக்கூடிய ஒரு சூழலை இங்க ஏற்படுத்திக்க கூடாது நம்ம. ஏன்னா நம்ம அமல் சார்ந்து அமலை செய்யணும் என்ற நோக்கத்துல நம்ம இங்க வந்துட்டு இருக்கோம். சோ உணவை வந்து கம்மிப்படுத்துறது நமக்கு நல்லது. நம்மளோட அமல் செய்யறதுக்கு நமக்கு இலகுவா இருக்கும். ஏன்னா பொதுவாகவே நம்ம பயணத்துல இருக்கும். இங்க டாய்லெட்ஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா 200 பேருக்கு ஒரு டாய்லெட் என்ற அடிப்படையில தான் இங்க கட்டப்பட்டிருக்கு. சொல்ல போனா இன்னும் கூடுதலா கூட இருக்கலாம். ஒரு டாய்லெட் எத்தனை பேருக்கு என்ற கணக்குனா 200 பேருக்கு என்ற அடிப்படையில வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மினால இருக்கக்கூடிய பெட்டுடைய சென்டிமீட்டர் பாத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் அகலம், 180 சென்டிமீட்டர் நீளம். சுருக்கமா சொல்லணும்னா ஒரு கபரை விட்டக்கூடிய சைஸுக்கு இருக்கும். அந்த அளவு நமக்கு, அதனால நம்ம நினைவுபடுத்தி பார்த்துக்கணும். வெறுமே இந்த துனியாவில் நம்ம நினைத்திருக்கோம் என்ற ஒரு சூழல் கிடையாது. மௌத்தை நம்ம நினைச்சு பார்க்கறது நமக்கு ஒரு நன்மைக்குரிய ஒரு விஷயம். நம்ம பாவங்கள் கம்மியாக்கப்படும், நம்மளோட செயல்கள் மாறும். இது எல்லாமே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ மினால இந்த அளவுக்கு தான் நமக்கு டென்ட் கொடுப்பாங்க. நம்ம எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய கைப்பை, அந்த பேக் எல்லாமே அந்த பெட்டுல தான் நம்மளோட சேர்ந்து வைத்துக் கொள்ள முடியும். பக்கத்துல ஒட்டி ஒட்டி இருக்கும் பெட்டு. இன்னொருத்தர் பக்கத்துலலாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்கு. அதையும் உங்களோட கவனத்துல கொள்ளுங்க. ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் தங்குவோம். நம்மளுடைய டென்ட் பாத்தீங்கன்னா ஒரே டென்ட் 128 பேர் தங்கக்கூடிய ஒரு டென்ட் இருக்கும். இன்னொரு டென்ட்ல பக்கத்துல ஒரு 3-4 டென்ட் தள்ளி 14 பேர் தங்கக்கூடிய இன்னொரு டென்ட் இருக்கும். அதுல இன்னும் மத்த ஹாஜிகள் தங்கி இருப்பாங்க. இந்த 128 பேர் தங்கக்கூடிய டென்ட்ல முழுக்க நம்ம மட்டும் தான் இருப்போம். நம்மளும் அசஃபா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஆகிய நம்மளும் ஹுதைபியா ஹஜ் டூர்ஸ் சொல்லக்கூடிய அந்த நபர்களும்